அப்பான் தளபதியோட ஃபேவரட், த மோஸ்ட் ஃபேவரட்? கண்களிலே கண்களிலே போய் காதல் நான் பாட்டுச்சா திருமலை டைம் நினைக்கிறேன். எங்கள் அக்காவுடைய பர்த்டே, அதுக்கு வந்து அப்பா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜா. ஃபீல் ஆச்சு ஃபீல் இப்போ கூலாச்சு, கைய மைய வச்சு என்ன நீயும் மைக்கிட்ட, கையா முய்யா நெஞ்ச கண்ணை விட்டு கவுத்துட்ட, சோலோ ஆளு என்ன சொக்க வச்சு சொல்லிட்ட, ஸ்டீலு பாடி என்ன உருக்கிட்ட, லாலா ஹாட்டு நிக்காலா. லாலா ஹார்ட் நிக்காலா அப்படின்னா மீனிங் என்ன? லாலானா சும்மானே, ஹார்ட் நிக்காலானா ஹார்ட்டை வெளில எடுக்கிறது. ஓ ஏறு முன்னேறு, இது கரையே இல்லா காட்டாரு, ஓடு முன்னோடு, ஒரு வெற்றி என்பது கண் கூட, தெக்க வச்ச முழுவனா ஒத்தையில நிக்க வச்ச என்ன புள்ள செஞ்ச நீ, பாவி பயனெஞ்ச நீ. ஹர்ஷவர்தன் யாருன்னு ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து மியூசிஷியனா, மியூசிக் ப்ரோக்ராமரா, இல்லை சிங்கரா, இல்லை டான்ஸரா, இல்லை ஆக்டரா, என்ன யார் அவர்? இதுக்குள்ளேயுமே அடக்க முடியலையே. அது எனக்கே தெரியல. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, ஸோ டிஃபைன் ஹர்ஷவர்தன்னா நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு இல்லை நீங்கள் சொன்னது தான் எல்லாமே தான். சிங்கர், டான்சர், மியூசிஷியன். பட் என்ன கோலாக இருக்கும் ஹர்ஷவர்தன் டுவர்ட்ஸ் சினிமா? டுவர்ட்ஸ் சினிமானா நான் ஐ வாண்ட் டு பி அன் ஆர்டிஸ்ட், ஒரு பர்ஃபார்மராக இருக்கணும்னு தான் இப்போ என் ஆசை. ஆமாம், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான். ஸோ ஸோ வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், டான்ஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், பாடவும் தெரிஞ்சிருக்கணும். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஆர்டிஸ்ட் இஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து நான் பார்த்தப்போ இந்த கான்செர்ட் வீடியோவில் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அந்த அர்ஜுனர் வில்லு சாங் தான். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா கில்லி தளபதி ஸ்டெப்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ண செய்வேன், நேரில் என்னைக்காவது பார்த்தா கேட்டுருணும் யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் நீங்கள் இந்த அர்ஜுனர் வில் பெர்ஃபார்ம் பண்ணது ஒரு பக்கம் ஓகே, எனக்கு அதை பற்றியும் சொல்லுங்கள். ரெண்டாவது இந்த கில்லி டான்ஸ் ஓப்பனிங் சாங் டான்ஸ் மட்டும், ஏன்னா அது பயங்கர டஃப்பான ஸ்டெப்பு, அதில் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இல்லை அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கா? அதுவும் அது என் சின்ன வயசுலேருந்து ஆடிட்டு இருக்கிற ஸ்டெப்பு. அந்த மியூசிக். ஆமாம், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஜாலி தான். லைக் சின்ன வயசுலேருந்து அந்த கில்லி ரிலீஸ் ஆகிறப்போலேருந்து அந்த ஆல்பமும் சரி, அந்த அது ஆமாம், சின்ன வயசில் என் ஹால்லலாம் அதே ஒயிட்டு ஷர்ட்டு ப்ளூ பேண்ட்டு போட்டுக்கிட்டு அதே ஸ்டெப் ஆடிட்டு இருப்பேன் நான். எல்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் தான் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ அந்த பாட்டு ப்ளே பண்ணி விட்டு, ஸோ அன்னையிலேருந்து. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிகப்பெரிய விஜய் தளபதி ரசிகன். சாதாரண விஜய் ஃபேன் இல்லைடா நான், பயங்கரமான விஜய் ஃபேன் அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டீங்க. பட் என்னைக்காவது மீட் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மீட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அவரு நான் திருமலை டைம் நினைக்கிறேன். எங்கள் அக்காவுடைய பர்த்டே, அதுக்கு வந்து அப்பா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்தாங்க, நான் தம்மா தூண்டிருப்பேன் நான். அப்போவே ஐயோ இவர் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு. அப்போ மீட் பண்ணாது தான், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மீட் பண்ணல. சமீபமாக அப்பா மீட் பண்ணியிருக்காரு. அப்பா மீட் பண்ணும்போது வரியா அப்படின்னு கேட்டார். வரோன்னு சொல்ல தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் பேக் அடிச்சிட்டேன். இல்லை சின்ன வயசுலனா இவன் பையன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது பேசுகிறதுக்கு. நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினா அவர் தான் சொல்லுவார், உன்னை பார்த்துருக்கேன் தான் சொல்லுவார். அப்போ நம்மளுக்கும் லைட்டாக ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போல. ஸோ அது சீக்கிரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். டச் வுட். கண்டிப்பாக விரைவில் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மராகவோ இல்லை உங்கள் ஒர்க் பேசுகிற மாதிரி தளபதி எப்பயாவது அவர் ஐடென்டிஃபை பண்ணால் நான் பர்சனலாக விஷ் பண்ணுறேன் ப்ரோ. அதை திருமலையாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், மதுரை எல்லாமே இருக்கட்டும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபேவரட் சாங், அப்பான் தளபதியோட ஃபேவரட், த மோஸ்ட் ஃபேவரட்? சூரத்தேங்காய் தான். சூரத்தேங்காய் ஆடுறா, சூரத்தேங்காய் தான் ஆல் டைம் கில்லி. ஆல் டைம் கில்லி. ஓகே, ஸோ நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் மியூசிக்கில் எல்லாமே தெரிஞ்சதுனால ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸோடைய நேம் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சாங்ஸ் பற்றி கூட நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? ஸோ யுவன் சங்கர் ராஜா. போகாதே 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 அதை பண்ணும். ஓகே, நான் இன்னும் 2 லைன் பாடுவீங்க, நான் பழைய மெமரிஸ்குள்ளலாம் போகலான்னு நினச்சேன். 2 இதோட நிப்பாட்டிட்டாரு. ஓகே, பரவாயில்ல. ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ். ஒரு மாலை இரவில் நேரம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக அஃப்கோர்ஸ் இசைனா அவர்னா இசை இளையராஜா சார். இல்லை நிறைய பாட்டு வருது எனக்கு மைண்டில், நான் சொல்கிறேன். எதையாவது ஒன்று மட்டும் பிக் பண்ணி. இளைய நிலா. இளைய நிலா. ஓகே, ஏதாவது 2 வரி பாட முடியுமா? இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலகும் நேரம் தரரே
ரரரரரே, ரரரே. இலையிலா. எஸ் ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாருடைய பாட்டு. அடுத்து என்ன, உசுரே போகுதே உசுரே போகுதே ஓட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையில. கன்ஃபார்ம் லவ் தான். லவ் ஸ்டோரிஸ் நிறைய இருந்திருக்கு. அவர் சொன்ன லைனப் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். பிடிச்ச பாட்டுங்க மணி சர்மா. அவர் பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு, அந்த ஏ வெற்றி வேலா. அதுதான். ஓகே. தேவி ஸ்ரீ பிரசாத். இது அது குட்டின்னு ஒரு படம் கூட வந்திருக்கு, அங்க ஆர்யா. அதில் வந்து నా ప్రేమను కోపంగాను నా ప్రేమను ద్వేషంగాను నా ప్రేమను శాపంగాను చిలియా ఫీల్ మై లవ్. எஸ். பட் இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அந்த பொண்ணு தெலுங்கு பொண்ணு. எஸ், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து அனிருத். தாரரே வாழத்தானே இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த செக்மெண்ட். ஏன்னா ஐ வாண்ட் டு நோ லைக் நீங்கள் என்னென்ன மியூசிக் பர்சியூ பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதில் அது மோஸ்ட் ஆஃப் த லவ் சாங்ஸ்லாம் சொன்னதுனால எனக்கு வந்து சொல்லியே ஆகணும். ஸ்கூல் காலேஜஸில் எத்தனை பேர் கிராஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் லைஃப்ல நீங்கள் கிராஸ் ஆகிருக்கீங்க? நம்ம எல்லாரும் தான் கிராஸ் ஆகும். என்ன ப்ரோ, நம்மள கிராஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ. ஏதோ நான் இதை சொன்னால் நம்புவாங்க, நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? பொதுவாக பசங்க எல்லாருக்கும் அதுதான். ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ப்ரோ. அப்போ கண்டிப்பாக அப்போ அதெல்லாம் இருந்துருக்கேன். நான்லாம் சொல்லலாம் இல்ல, அதான் எல்லாரும் அப்படி பார்த்து ஏமாத்துறாங்க. இல்ல, எனக்கு கன்ஃபார்மா யாரும் இருக்குன்னு பேசவே மாட்டாங்க. சத்தியமா இல்ல. ஓகே. ஸோ பிரதரும் நம்மள மாதிரி தான். அது நினைக்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் எதுக்கு, ஜாலியாக இருக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க பெர்ஃபார்மராக தான் வந்து ஆகணுன்ற ஒரு தாட் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ டுவர்ட்ஸ் தட் அடுத்த ஒரு சிங்கிள் வருது, லாலா ஹார்ட் நிக்காலான்றது சாங்கு. சிவாங்கியோட பண்ணுற ஒரு அப்பீட் ஃபோக் நம்பர், ஃபுல் டான்ஸ் நம்பர். அது வந்து மீடியா மேசன்ஸ் ரவுஃபா மேம் அவங்க தான் பாட்டா நீங்களே மியூசிக் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நானே கம்போஸ் பண்ணி பாடி அதில் நடித்து. ஸோ நீங்கள் சிவாங்கி. ஆமாம், அந்த லிரிக் மட்டும் ஏதோ ஒரு லா வருதுன்னு அவர் நிறைய படத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. ஸோ இந்த பாட்டில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்னன்னா கூட சிவாங்கி அவங்களோட ஒரு பேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அவங்கள பற்றி ஏதாவது ஃபியூ வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா. சிவாங்கி வந்து எனக்கு சின்ன வயசு தம்மா தூண்லேருந்து தெரியும் எனக்கு. ஆமாம்ல, கிளாஸ் போயிருப்பீங்க. ஆமாம், கிளாஸ் போகும்போது நாங்கள் பாட்டு பாடிட்டு இருப்போம். அவங்க அம்மா கூப்பிட்டே இருப்பாங்க, வந்து பாடாது ஒன்றும் பண்ணாது அது அப்படின்னு. நான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அங்கே இங்கே அப்பயுமே. ஆமாம், சிவாங்கி. ஆமாம், அவங்க அப்படி ஆடி இருப்பாங்க. எனக்கு அந்த வயசுன்னு தெரியும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் மேலே வந்து டச்சு இல்லை எங்களுக்கு. ரீசெண்டாக 2022 நாங்கள் வந்து நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நம்ம ஏதாவது கொலாப் பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் தேன்ன்ற பாட்டு பண்ணோம் இன்ஸ்டாகிராம். அது நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வரைந்து வைத்த சூரியன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேன் பண்ணோம். அப்புறம் 3வது சாங்கும் ஷூட் பண்ணிட்டோம். பண்ணும்போது நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி வச்சது என்னென்னா, இதில் 3வது சாங்காக பண்ணால் நம்ம ஸ்ட்ரைட் ஒரு ஆல்பம் சாங்காக தான் பண்ணணும். அதை நீ கம்போஸ் பண்ணி அதில் நான் பாடி இப்படி பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் மேனிஃபெஸ்ட் பண்ணது அது. ஸோ ஃபைனலி அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த லாலா ஹார்ட்டு நிக்கலாவா? என்ன ஹார்ட்டு நிக்காலா அப்படின்னா என்ன மீனிங்? அது ஹார்ட்டை கொடுக்க சொல்கிற மாதிரி. அப்படியா? ஆமாம், ஓகே. அதுதான் ஹார்ட்டை கொடுன்ற மாதிரி ஒரு சொல். ஓகே, நீங்கள் மீனிங் சொல்லிட்டீங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், சிவாங்கி கால் அடிப்போம். கால் அடிச்சு இந்த லாலா ஹார்ட்டு நிக்காலாம் என்னன்னு கேட்போம். அப்போ எடுக்கல, சிவாங்கி அழுது. ஹலோ, சிவாங்கி இருக்காங்களா? ஹாய்னே, சொல்லுங்கண்ணே. லைக் நீங்கள் வந்து இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கிறது நினச்சா சந்தோஷமா இருக்கு. உங்கள் மேனேஜர் தான் எடுப்பாங்கன்னு நினச்சேன், நீங்களே. அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ நம்ம ஷோவில் வந்து ஹர்ஷவர்தன் இருக்காரு. ஹலோ, ஹாய் ஹர்ஷா. ஹாய் சிவாங்கி. ஸோ அவர் வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். சின்ன வயசுலேருந்து பாட்டு கிளாஸ்லாம் நீங்கள் எவ்வளோ டெடிகேஷனாக வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஐயோ, அவன் தான் வந்து கத்துப்பான், நான் வந்து லைக் சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். ஓகே, ஸோ அதான் இந்த லாஸ்ட் மினிட்ல படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள். அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. அவங்க அம்மாட்ட கேட்டால் திட்டுவாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு கேட்கக்கூடாதுன்ட்டாரு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து சொன்னார், நீங்களும் அவரும் வந்து சாங் பண்ணுறீங்கன்ட்டு. ஆமா, பண்றீங்கல்ல, பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்னன்னா மெயினாக ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் கால் பண்ணோம். அந்த சாங் டைட்டிலுடைய மீனிங் என்ன அப்படின்றது வந்து நாங்கள் ஹர்ஷவர்தன்ட்ட கேட்டோம். அவர் ஒரு மீனிங் சொன்னார். அதை சிவாங்கிக்கு தான் கரெக்டாக தெரியும். நான் உனக்காக பேசி சிவாங்கிக்கு தான் அதனுடைய மீனிங் கரெக்டாக தெரியும்னு சொல்லி கால் பண்ணேன். இந்த லாலா ஹார்ட் நிக்காலா அப்படின்னா மீனிங் என்ன? லாலானா சும்மானே, ஹார்ட் நிக்காலானா ஹார்ட்டை வெளில எடுக்கிறது.
லாலானா சும்மாவா? கரெக்டாக தான் சொன்னாங்க. அதான் சொன்னேன் லாலா சும்மா தான் அப்படின்னு. அப்படியா? அது ஃபில்அப் பண்றதுக்கு லாலா அப்படின்னு அப்படின்னு அந்த அந்த பாட்டோட அம்மிக்கு ரைமிங். போட்டீங்க. ஆமா ஏன் மாட்டி விட்டாரு சிவாங்கி இவரு. ஓகே, பட் அதான் நான் மீனிங், ஆக்சுவல் மீனிங். ஆமா. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு கன்வே எனிதிங் டு ஹர்ஷவர்தன், டு ஹிஸ் கரியர், டு ஹிஸ் பாத், ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கலாம். சோ இன்டர்வியூல வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஃபார்மலா இருக்கு. ஏன்னா வந்து ப்ரமோஷன்ஸ்க்கு நாங்க வந்து அடிக்கடி மீட் பண்றோம். சோ ரிகார்டிங் ஹிஸ் கெரியர், இப்ப இருக்கிற அவனோட அந்த ஒரு என்னது அவனுக்கு கிடைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து he deserves it and he has worked for it. சோ இனிமே வந்து அப்படியே நல்லா புடிச்சு படிப்படியா ஏறி செம்மையா வந்து சிவாங்கி அளவுக்கு கொஞ்சமாவது வரணும். அவர் வந்து சிவாங்கி அளவுக்கு கொஞ்சமாவது வரணும்ன்றாரு. ஐயோ நான் ஒரு ஆளே இல்ல. அவன் தமிழ்நாடு பேச்சு அதெல்லாம் நம்பாதீங்க. சிவாங்கி வெளில ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிப்பாங்க இதெல்லாம் கேட்டாங்கன்னா. அப்படிலாம் இல்ல. பட் தென் எனக்கு வந்து ஐம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த மாதிரி வந்து சாரோட ஷோல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்குமே இப்போ வந்து ஸ்லோலி அவன் யாருங்கிறது தெரிய வருது. அவனோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து வெளில வருது. ஸோ ஐம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். இன்னும் மேல மேல வரணும். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஆக்சுவலாக அதுக்கு வேற ஏதோ இடையில சொல்ல வந்தீங்களே, ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க. கெப்பாசிட்டின்னு சொல்ல இல்ல வந்தாங்க. நான் வந்து கெப்பாசிட்டின்னு சொல்ல வந்தேன். கெப்பாசிட்டி கிடையாது, கேப்பபிலிட்டிஸ். கேப்பபிலிட்டிஸ். நல்ல வேலை சிவாங்கி, முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவாங்கி. பாய் பாய். பாய் பாய். தேங்க்யூ சிவாங்கி. தேங்க்யூ பாய். ஓகே, ஸோ கரெக்டாக அதான் நான் மீனிங். வித்தியாசமா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சேன் நான். கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கா? அவ்வளோதான், அவ்வளோதான். ஹூக் பிடிக்கிறதுக்கு தான். ஸோ நீங்க பாட்டு ஏதாவது அந்த 2 லைன் பாட முடியுமா? யூ இப்போ மீ ஆச்சு, மீ இப்போ யூ ஆச்சு, சோல் இப்போ ஃபீல் ஆச்சு, ஃபீல் இப்போ கூல் ஆச்சு, கைய மைய வச்சு என்ன நீயும் மைக்கிட்ட, கையா முய்யா நெஞ்ச கண்ணை விட்டு கவுத்துட்ட, சோலோ ஆளு என்ன சொக்க வச்சு சொல்லிட்ட, ஸ்டீலு பாடி என்ன உருக்கிட்ட, லாலா ஹாட்டு நிக்காலா. வா, அந்த வேர்டு எப்படா வரும்னு வெயிட் பண்ணிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங். எங்களுக்கு நமக்காக எக்ஸ்க்ளூசிவாக பாடியிருக்காங்க. ஸோ மீதி பாட்டெலாம் வந்து மீடியா மெஷன் சேனல் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? லைக் அப்பா எல்லா பாட்டும் எல்லா ஜானர்லையும் பின்னிருக்காரு. அந்த பாட்டு வந்து எதிர்பார்க்கல, ஏன்னா எல்லாமே பயங்கர கல்ட்டான பாட்டு பாடுவாங்க. நீங்க ஒரு அன்ரேட்டட் சாங் எடுத்து அதை இப்பவும் ஃபேமஸ் ஆக்கி நீங்களும் ஃபேமஸ் ஆகி, அதான் மாசம். அந்த என்ன புள்ள செஞ்ச நீ, என்ன புள்ள செஞ்சீங்க, என்ன புள்ள செஞ்ச பாவி பயனிஞ்ச என்ன புள்ள செஞ்ச பாவி பயனிஞ்ச பாக்கையில சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச, திணற வச்ச, திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச, வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச, என்ன புள்ள செஞ்ச நீ பாவி பயனிஞ்ச நீ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி ஹர்ஷவர்தன். சீரியஸ்லி பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து அவர் வந்து பாடியிருக்காரு, வந்து நடித்து பெர்ஃபார்ம் பண்ண வீடியோ பற்றியும் சொல்லியிருக்காரு, நிறைய தளபதி மூமெண்ட்ஸ் அப்பாவோடைய மெமரிஸும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ விரைவில் நீங்கள் ஒரு கால் எடுத்துட்டீங்க, ஆர்டிஸ்டாவோ பெர்ஃபார்மராகவோ ஆக போகிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. லைக் எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக உங்களுடைய ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.